வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பீஃப் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இதுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பீஃப் மசாலா நான் சப்பாத்திக்கு கூட, அப்புறம் ரைஸ் வெரைட்டியில் கீ ரைஸ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு கூட எல்லாம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க பீஃப் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் குக்கரில் ஒரு 1/2 kg பீஃப் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஸோ இதுக்கு கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சால்ட்டும் போட்டு நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்கல, அப்படியே மூடி வச்சு ஒரு 4 விசில் விட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நம்ம கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 ஆனியனும் ஒரு தக்காளியும் எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா நான் இன்றைக்கி நம்ம பீஃப் மசாலாவுக்கு ரொம்ப சிம்பிள் மசாலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் செய்யும்போது அதை மசாலா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு கூட கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 2 பே லீஃப் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் 1 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூட ஒரு 4 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு நல்லா குக் ஆனதும் இதுக்கு கூட நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கிறேன். இது கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் இன்றைக்கி பீஃப் மசாலா ரெடிமேடாக வாங்கினது தான் சேர்த்துருக்கிறேன். ஸோ இதுக்கு கூட கரம் மசாலா எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் வேறு மசாலா சேர்க்கலை. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்லா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்லா மேஷ்டாக குக்காகி இருக்கணும். நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த டைம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பீஃபை இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி பீஃப் ரொம்ப ட்ரையாக குக்காகி கிடச்சிருக்கு. சில நேரங்களில் ஒரு 1/2 கப் தண்ணியெல்லாம் அதில் சேர்ந்துருக்கும். ஸோ தண்ணி இருந்தால் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். அந்த மசாலாவுக்கு கூட பீஃப் நல்லா வெந்ததுக்கு பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃப், கறி லீஃப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்மளோட பீஃப் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக ஜிஞ்சர் நீளமாக ஸ்லிட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணின கோகோனட்டு, இது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அது குக் ஆனதுமே கொஞ்சம் கறி லீஃபும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்து நம்மளோட பீஃப் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு நல்ல வாழை இலையில் போட்டு நமக்கு சர்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வீட்டில் செய்யும்போது வாழை இலையில் போட்டு ஒரு நல்ல பாக்ஸில் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 1/2 hour தாண்டி சர்வ் பண்ணுங்கள். வீடே மணக்கிறது மாதிரி ஒரு நல்ல ஒரு பீஃப் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.